السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين قال لهم إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்ம ஈட்டுகின்ற பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாமல் இந்த உலகில் வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. இறை இல்லமான கஅபத்துல்லாஹ்வை சென்று ஹஜ் உம்ரா செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் ஆகிர் மாதம் முதல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலஸ்தீன மக்கள், அவர்கள் படும் அவஸ்தைகளும், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்கள் கிட்டத்தட்ட 22 மாதங்களாக 2023 அக்டோபரில் ஆரம்பித்த இந்த போர், நயவஞ்சக அரசு, இஸ்ரேல் அரசு அந்த சிறுமிகளையும் பெண்களையும் முதியவர்களையும் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலமாக இருக்கிறது. அப்ப அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய பிள்ளைகள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் இன்னைக்கு இங்கிலாந்து நாட்டிலிருந்து கூட, நெதர்லாந்து நாட்டிலிருந்து கூட, இலங்கையிலிருந்து கூட அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் மாற்று மதத்தவர்கள். இருந்தாலும் அந்த பலஸ்தீன காசா மக்கள் படும் அவஸ்தையை, உணவின்றி தவிக்கக்கூடிய இந்த தவிப்பை பார்த்தவர்கள் கப்பல் வழி பயணமாக இன்றைக்கு அவர்களுக்கு சந்தித்து உணவு கொடுப்பதற்காக, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை நாம் மீடியாக்களின் மூலமாக பார்க்கிறோம். நமக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஜும்ஆ உரை இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மாநில ஜமாஅத்துல் உலமா சபை முன்னெடுத்து எல்லா ஆலிம்களும் இதை பற்றி இந்த சமூக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அந்த பலஸ்தீன காசா மக்களுக்காக இஸ்லாமியர்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவர்களும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஏன் அந்த சண்டை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஏன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, அடிக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதற்காக அடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நம்மால் விளங்க முடியும். ஏனென்றால் இது இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல, இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த பைத்துல் முகத்தஸ் யாருக்கு சொந்தமானது என்ற நிகழ்வு தான். கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்ல, யூதர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று ஒரு பக்கம் சொல்ல,
இஸ்லாமியர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் என்னும் இடம், அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப உண்மையான நியதி யார், அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்ற தகவலையும் நாம் விளக்கமாக தெரிய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இந்த பலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய சண்டை என்பது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அது கொடுங்கோலாக மக்களை இணைப்படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆமீன். அந்த வரலாறு, யூதர் யார் அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். எந்த வழியிலிருந்து யூதர்கள் வருகிறார்கள், யூதர்கள் நபிமார்களுக்கு என்னென்ன தீங்குகளை விளைத்திருக்கிறார்கள், அவர்கள் துரோகிகள் யூதர்கள். ஆணித்தரமாக சொல்லலாம், குர்ஆன் அதான் சொல்லுது. சூரத்துல் பக்ராவில் வசனங்கள் சொல்லுது, சூரத்துல் நிசாவினுடைய வசனங்கள் சொல்லுது, சூரத்துல் ஷுஆராவுடைய வசனங்கள் சொல்லுது. இப்படி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு விளக்கிக் கொண்டே இருக்கிறது. அப்ப யூதர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவருடைய வம்சங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இஸ்லாத்தினுடைய தந்தை நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்துதான் எல்லா மதங்களும் பிரிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, உன்னதமான நபி, கலீலுல்லாஹ், இறை நேசர் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வம்சத்தில் இருந்துதான் யூதர்கள் பிரிகிறார்கள், இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிமார்கள். முதல் மனைவி சாரா, இரண்டாவது மனைவி ஹாஜரா. அது நீண்ட வரலாறு, எங்க போனாங்க எங்க வந்தாங்க அப்படிங்கிற வரலாறு சொல்லல, அதனுடைய சுருக்கமான கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய விஷயத்திற்கு வருவேன். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரெண்டு மனைவி, சாரா முதல் மனைவி, ஹாஜர் இரண்டாவது மனைவி. சாரா அவங்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப இரண்டாவது திருமணம் செய்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் என்ற பெண்ணை எகிப்து பெண்மணியை ஹாஜர் அவங்களை திருமணம் செய்கிறார்கள். அந்த ஹாஜர் அவங்களுக்கு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு அற்புத நபி பிறக்கிறாங்க முதல் குழந்தையாக. வயதெல்லாம் கடந்துருச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயதும் முதிய வயதாக ஆகிவிட்டது, அவங்களுடைய மனைவி ஹாஜருடைய வயசும் மூத்த வயதாக ஆகிவிட்டது. அப்ப வயதான நிலையில் இஸ்மாயில் என்னும் ஒரு அற்புத குழந்தையை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கிறார். சில ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய முதல் மனைவி சாரா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நபி தான் இஸ்ஹாக் நபி. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய நபி தான் இஸ்ஹாக் நபி. அப்ப இதுல இருந்து வம்சங்கள் வருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 12 குழந்தைகள் பிறக்குது. பிற்காலத்து கல்யாணம் முடிஞ்சு திருமணமாகி 12 குழந்தைகள் பிறக்குது. அதே போல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் பிற்காலத்து திருமணமாகி 12 குழந்தைகள் பிறக்குது. அந்த 12 குழந்தைகள் இருந்து தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து இஸ்லாமியர்கள் அவருடைய வம்சம் வருகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து இஸ்லாமியருடைய வம்சம் எந்த அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இஸ்லாமியருடைய வம்சம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல வருது. இங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே அவங்களுடைய பிள்ளைகள் இருந்து வருது. அவங்களுடைய பிள்ளை யாரு? யாக்கூப். அவங்க தான் இஸ்ரவேலர்களுக்கு அடித்தளம் நபி யாக்கூப். அவங்களுடைய வம்சத்தில் இருந்துதான் யூதர்கள் வருகிறார்கள். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் இருந்தால் யூதர்கள் வருகிறார்கள். அவங்களுடைய மகன்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க. அதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. அந்த 11 சகோதரர்கள், சில சகோதரர்கள் யூதர்களாக வருகிறாங்க. அந்த வம்சத்திலிருந்து வருகிறது யூதருடைய அந்த வழிநடப்பு வந்து கொண்டே இருக்குது, வம்சம் வந்து கொண்டே இருக்குது. கடைசியே எங்க வந்து நிக்குது அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல வந்து நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க? யூதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. யூதர்கள்னா யாரு? பனு இஸ்ரவேலர்கள். அவருடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்கும், அவங்களுடைய எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகளும் எந்த அளவு இருக்கும் அப்படின்னா அவருடைய எண்ணங்கள் அது ஒருபடி மேல சொல்ல போறாங்க. யூதர்கள் அறிவாளிகள் எந்த அளவு அப்படின்னா உலகத்துல வந்து யூதர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறையும். கிட்டத்தட்ட -2 தான் அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய சதவீதம் -2.3 தான் இருக்கும். உலக மக்கள் தொகைகளில் ரொம்ப குறைவான எண்ணிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்தையே இப்பொழுது ஆட்டி படைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய அறிவு, அவங்களுடைய படிப்பு என்பது மற்றவர்களை விட அதிகமா இருக்கும். இன்னைக்கு அரபு நாடுகள்ல வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து நல்ல நீராக்குறாங்க தெரியுமா? அந்த திட்டம், கடல் நீரை அரபு நாடுகள்ல இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. மற்ற எல்லா அதிகமான நாடுகள்ல இன்னைக்கு உப்பு தண்ணீரை, கடல் நீரை
நல்ல குடிப்பதற்கு உண்டான தண்ணீராக ஆக்குவதற்கு உண்டான அந்த திட்டத்தை யார் கொண்டு தான் நினைக்கிறீங்க? யூதர்கள் தான். அதனால மற்ற நாடுகள் யோசனை செய்யறாங்க, எப்படி இவங்களை பகைக்கிறது, யூதர்கள் எப்படி நம்ம பகைத்துக் கொள்றது அப்படிங்கிற யோசனை இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு யஹூதி வன் நஸாரா பஅதுஹும் அவுலியா பஅத். யூதர்களோடும் நஸ்ராக்களோடும் நீங்கள் ரொம்ப தோழமை வைக்காதீங்க. உங்களுடைய காரியங்களில் அவர்களை முன்னிறுத்தாதீர்கள், தோழமையோடு இருக்காதீர்கள் என்று இறைவன் சொல்றான். அப்போ நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் அவர்களுக்கு விருப்பத்தக்க அவர்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும். லக்கும் தீனுக்கும் வலியதீன். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இஸ்லாமிய மார்க்கம் என்பது யாரையும் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீ கண்டிப்பான முறையில் முஸ்லிமாகத்தான் வர வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கலிமா சொல்ல வேண்டும் என்று யார் எந்த சகோதரரையும் இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயப்படுத்தவில்லை. அவருடைய விருப்பம் வந்துக்கலாம். இஸ்லாமுடைய மார்க்கம் புரிந்து, செயல்பாடுகள் புரிந்து, குணங்கள் புரிந்து நீங்களாக இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர நீங்க கட்டாயமா வந்தே ஆக வேண்டும் என்று ஒரு வற்புறுத்தலையும் யாருக்கும் எவருக்கும் சொல்லக்கூடாது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யகூதிகளையும் நசராக்களையும், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒருபோதும் என்ன செய்ய தோழமையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மார்க்கம் தடுக்குது. மற்றபடி பேசிங்க, ஒன்னா சாப்பிட்டுங்க, ஒன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நண்பர்களாக ஆக்கிவிடக் கூடாது. அப்படி நண்பர்களாக ஆக்கி கொண்டால் விளைவு என்பது இஸ்லாமியர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் என்பதாக குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது. யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்தவர்கள் யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனியம் வைத்தவர்கள் யூதர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்தவர் யூத பெண்மணி. யூத பெண்மணி நபி அழைக்கிறாங்க. அந்த யூத பெண்மணியுடைய உள்ளத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விருந்துக்கு அழைப்போம், நபிய இறுதி தூதுல விருந்துக்கு அழைப்போம், அவர் விருந்துக்கு வரட்டும், அவர் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சியில் நாம் விஷம் கலந்து கொடுப்போம். விஷம் கலந்து கொடுக்கின்ற பொழுது அவர் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்த பிறகு அவர் உண்மையான நபியாக இருந்தால், உண்மையான இது தூதராக இருந்தால் அவரை விஷம் தாக்காது, அவர் மௌத்தாக மாட்டார். அப்படிங்கிற எண்ணத்துல நபி அவங்களை அழைச்சி விருது கொடுக்குறாங்க. கூட ஒரு சஹாபி வராங்க, விருது சாப்பிட்றாங்க. எல்லாம் முடிஞ்சது. இறைச்சியில விஷம் கலந்தது. அந்த சஹாபிக்கு பாதிப்பு ஆன பிறகுதான் அந்த சஹாபி நோய்வாய்ப்படுறாங்க. அந்த சஹாபி மௌத்தாறாங்க. மௌத்தான பிறகு ஸல்லல்லாஹு விசாரிக்கிறாங்க, ஏன் நல்லதானே இருந்த அந்த சஹாபி ஏன் வஃபாத் ஆனாரு, உடல்நிலை சரியில்லாம வஃபாத் ஆனாரு, என்ன காரணம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது உண்மை வெளியே வருது. இது மாதிரி யூத பெண்மணி வீட்டுக்கு போனீங்கல்ல, அந்த விருதுல விஷம் வச்சிருக்காங்க, அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால இந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டார் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டேன்னு அந்த பெண்ணை அழைக்க சொல்றாங்க. அந்த பெண்ணு வராங்க, நபி விசாரிக்கிறாங்க, ஏமா அப்படி செஞ்சேன்னு கேட்கிறாங்க. அந்த பெண்ணு சொன்னால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையாக நபியாக இருந்தால் இந்த விஷம் உங்களை அட்டாக் பண்ணாது, நீங்கள் மௌத்தாக மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில நான் விஷம் கலந்தேன், அதனால ஒரு சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார், அதற்குண்டான தண்டனை உனக்கு மரண தண்டனை என்று மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்பதா வரலாறு போகிறது. அப்ப யூதர்களுடைய குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் இன்றைய அளவும் கூட உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அமெரிக்கா பயப்படுது இல்லையா? அமெரிக்கா ஆதரவோடு டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு என்னென்ன குளறுபடிலாம் ஏற்படுது. அமெரிக்கா ஆதரவோடு இஸ்ரேலியர்கள் அந்த பலஸ்தீன மக்களை இன்றைக்கு அளவுக்கும் தாக்கப்பட்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்ரேல் அந்த நாட்டை அல்லாஹு தஆலா அவருடைய பிடியில் எடுத்துக்கொண்டு அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பு வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட சோதனைகள் நடக்குது, கஷ்டப்படுறாங்க. பச்சிலம் குழந்தைகள் உணவின்றி. இன்றைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது. ஒரு பச்சிலம் குழந்தை கையில் மார்பில் ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அப்படியே நடந்து கொண்டு செல்கிறது. தன் கண்களில் கண்ணீர் வருகிறது. அந்த குழந்தைக்கு சாப்பாடு உணவுக்காக அலைகிறது. சின்ன குழந்தை. அல்லாஹ் நமக்கு உணவு வகைகளை நமக்கு பரக்கத்தாக தந்திருக்கிறார் இல்லையா? விதவிதமான அரிசிகள், விலைக்கேற்ற அரிசிகள், விலைக்கேற்ற பருப்புகள், விலைக்கேற்ற இறைச்சிகள், விலைக்கேற்ற மீன்கள், விலைக்கேற்ற உணவு வகைகள், எத்தனையோ வகைகளை நாம் சாப்பிடுகிறோம். இன்னைக்கு நிகழ்காலத்தில் நாம் சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு
முன்பாக பஞ்சம் வந்தது, பசி ஏற்பட்டது, உணவு இல்லாமல் தவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அவருடைய தோழர்களும் அவங்க வீட்டு பெண்களும் உணவின்றி தவித்தார்கள், பஞ்சத்தில் வாடினார்கள். அப்படியே ஒரு காலம் இருந்துச்சு. நாம் சொல்லக்கூடிய கருத்து என்பது நிகழ்காலத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இந்த நிமிடத்தில் அந்த காசா மக்கள் படக்கூடிய அவஸ்தை. அப்படி இருந்தும் கூட அவருடைய ஈமானில் ஒரு சிறிது அளவும் கூட குறை ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்றான், الذين قالوا ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. சோதனைகள் உள்ளாக்கப்படுகின்ற அந்த மக்கள் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன வரணும்? அவங்களுடைய ஈமான் அதிகமாக்கப்பட வேண்டும். பதில் போர்ல தான் நடந்துச்சு. குறைந்த சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள், எதிரிகளோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, 1000 சொச்சம் எதிரிகள். அங்க எப்படி வெற்றி அமைந்தது? وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அங்கே எப்படி வெற்றி அமைந்தது? 313 சஹாபாக்கள். உலக வரலாற்றில் இஸ்லாமிற்கு எதிராக நடந்த முதல் போர், இஸ்லாம் நடத்திய முதல் போர், இஸ்லாமிய மார்க்கம் நடத்திய முதல் போர், அந்த போர் மட்டும் வெற்றி பெறவில்லை என்றால் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த பதில் போர் மற்றும் அன்றைக்கு வெற்றி பெறவில்லை என்றால் இன்னைக்கு நாம் இஸ்லாமியர்களாக ஆகியிருக்க முடியாது. இன்னைக்கு அல்லாஹ்வை நம்மால் வணங்கி கொள்ள முடியாது. நம் வம்சங்கள் அல்லாஹ்வை ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. இதற்கெல்லாம் அடித்தளம், இதற்கெல்லாம் காரணம் அந்த பதில் போர் எப்படி வெற்றி பெற்றது சகோதரர்களே. கேள்விப்படுறாங்க, 313 சஹாபாக்கள் எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறாங்க, 3 மடங்கு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் எப்படி வெற்றி பெற போறோம்? பயமா இருக்குது, வருத்தமா இருக்குது. ஒரு பக்கம் வெற்றியை கண்டிப்பாக பெற்றாக வேண்டும். அடுத்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய நம் இஸ்லாமிய மக்களுக்காக இந்த போர் கண்டிப்பான வெற்றியை பெற வேண்டும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி முடியும்? எப்படி முடியும்? இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் ஓதிய திக்ர் தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நமக்கு போதுமானவன் இறைவன். அடுத்த இமாம்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வருகின்ற பொழுது இந்த திக்ரை அதிகமா ஓதிக்கொண்டே இருங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஏன் இந்த திக்ருடைய அர்த்தம், இந்த திக்ருடைய மேன்மை என்ன? நமக்கு போதுமானவன், நம்மை படைத்த ரப்பு நமக்கு போதுமானவன், நமக்கு போதுமானவன். இப்படி ஓதியதுனால இறைவன் மீது இந்த சோதனையான இந்த காலகட்டத்தில் பதில் போர்ல சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இறைவன் மீது முழுமையாக ஆணித்தரமா நம்பிக்கை வைத்ததினால் வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா, மலக்குமார்களை கொண்டு சின்ன சின்ன பறவைகளை கொண்டும் சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு வெற்றியை கொடுத்தோம் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனில் வருகிறது. அந்த வெற்றி இன்னைக்கு அந்த பலஸ்தீன மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது சகோதரர்களே. அவருடைய ஈமான் குறைந்து கொஞ்சம் கூட குறையவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல், உணவு இல்லை, ஆடை இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை, வீடு இல்லை, பெற்றோர்கள் எங்க நிற்கிறார்கள் என்று தெரியாது, சகோதரர் எங்க நிற்கிறார் என்று தெரியாது, சகோதரர் எங்க நிற்கிறார் என்று தெரியாது, பெற்றோர்கள் எங்க நிற்கிறார்கள் என்று தெரியாது, அந்த குழந்தைகள் எங்க செல்வது என்று தெரியாது. அந்த சூழலில் இன்னைக்கு பலஸ்தீன காசா மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? துஆ செய்ய வேண்டும். அந்த டாக்டர் மருத்துவம் செய்கிறார் அல்லவா, அவர் பேட்டி அளிக்கிறார். பலஸ்தீன மக்களுக்கு, காசா மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மருத்துவர் மீடியாக்களில் பேட்டி அளிக்கிறார். என்ன பேட்டி தெரியுமா சகோதரே? அந்த பேட்டியை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கண்களில் கண்ணீர் வருகிறது, மன அச்சம் நமக்கு வருகிறது. அப்படி என்ன சொல்கிறார் அந்த மருத்துவர்? காசா மக்களை மருத்துவம் செய்த அந்த மருத்துவர், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் சொல்கிறார், ஒரு சின்ன குழந்தை, 5 வயது குழந்தை, பெண்களுக்கு பெரியவர்களுக்கு நான் ஆபரேஷன் செய்து முடித்த பிறகு நம்மள என்ன செய்வோம்? நம்ம டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ஆபரேஷன் சக்சஸாக முடிஞ்சது, நீங்க ரெஸ்ட்ல பிளட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும், நீங்க எஞ்சி உட்காரக்கூடாது, நடக்கக்கூடாது. அது எந்த ஆபரேஷன், சின்ன சின்ன ஆபரேஷன் எதுவாக இருக்கட்டும், எஞ்சி நடக்கக்கூடாது. 1 வார காலம் நீங்க பெட்ல தான் இருக்கணும், ரெஸ்ட் தான் எடுக்கணும், எங்குமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. ஆனா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா? ஆபரேஷன் முடிச்ச அடுத்த நிமிஷம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது
குர்ஆனை எடுத்து கையில் எடுத்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய சூழல் இன்றைக்கு அங்கே இருக்கிறது. காரணம், குர்ஆனுடைய வசனங்களை அந்த ஆபரேஷன் செய்து முடித்த அந்த நிமிடத்தில் அந்த நிமிடத்தில் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள், சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள், அவருக்கு தெரிந்த சூறாக்களை ஓதுகிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். பச்சிளம் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், முதியவர்கள் அனைவர்களும். இந்த டாக்டர் சொல்கிறார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆனந்தம். இந்த நிலையிலும் கூட, கஷ்டத்திலும் கூட, இப்படிப்பட்ட சோதனையிலும் கூட இறைவனை அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் அல்லவா? அவருடைய ஈமானுக்கு நிகரான ஈமான் யார்கிட்ட இருக்கு சகோதரர்கள்? அந்த மக்களுடைய ஈமானுக்கு நிகராக இன்றைக்கு நிகழ்காலத்தில் யாரிடம் அந்த ஈமான் இருக்கிறது சகோதரர்கள்? யாரிடம் இருக்கிறது? தெருவில் நடக்குகிறார்கள், உணவிற்காக அலைகிறார்கள், அந்த இடத்திலிருந்து வெட்டி படுக்கைகளோடு காலி செய்கிறார்கள், அவர்களால் இருக்க முடியாமல். இன்றைக்கு அளவும் கூட, இன்றும் கூட அந்த இடத்தில் குண்டு மலைகள் குளிந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்படின்னா அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இலங்கையிலிருந்து போறாங்க, மாற்று மத சகோதரர், புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய அவர்கள் போகிறார்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை சந்திப்பதற்காக, அந்த மக்களுக்கு உணவளிப்பதற்காக செல்கிறார்கள். பாதிரியாக்கள் செல்கிறார்கள், மற்ற அனைத்து மதத்தை சார்ந்த இறை மறுப்பாளர்கள் செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள். ஏன் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அது மறுபளிப்பு செய்யறாங்க, தமிழ்ல கீழே எழுத்து வருது. அந்த கப்பல்ல போறாங்களே, அந்த பலஸ்தீன மக்களுக்காக ஆதரவாக அவங்க போகிறாங்களே, உணவு கொண்டு போறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்கிறார்கள், ஆடைகளை கொண்டு செல்கிறார்கள். அவங்க மீடியாக்கள் கேட்கறாங்க, ஏன் இந்த நிலையில போறீங்க? போர் நடந்துட்டு இருக்குது, இந்த நிலையில நீங்க அங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, எங்களுடைய உயிர் தாக்கப்பட்டாலும், எங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அந்த மக்களுக்காக நாங்கள் செல்வோம் என்று இன்றளவும் கூட பலஸ்தீனை நோக்கி கப்பல் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் மாற்று மதத்தவர்கள். நம் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அந்த குழந்தைக்காகவும், பெண்களுக்காகவும், முதியவர்களுக்காகவும் நம்மால் என்ன செய்ய முடியும் சகோதரர்? நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக? இது ஒரு இரவு நேரம் மட்டும்தான் வெற்றியை தர முடியும். அவங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இஸ்ரேல் ரொம்ப தாக்கினாலும் அவங்க பயந்து ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவங்களுடைய ஈமானுடைய அந்த உறுதியை பார்த்தால் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அந்த மக்களுக்கு. ஆமீன். அந்த வெற்றி என்பது வெகு தூரத்தில் இல்லை. அதுதான் அந்த வசனம் சொல்றது, الذين قالهم الناس ان الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. சில வீடியோக்களை பார்க்கிறோம், யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை, அந்த பச்சிளம் குழந்தைகள் சொல்லக்கூடிய சொல்லை நாம் கேட்கிறோம். அந்த நிகழ்ச்சியை, அந்த நடக்கக்கூடிய நிகழ்வை மீடியாக்கள் வெளியிடுகிறார்கள். இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக மீடியாக்கள்ல, நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்கள் தந்தி டிவி நேரா போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு, தந்தி டிவி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நேரா போய் அந்த காசாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன நடக்குது, என்ன சூழல்ல இருக்குது அப்படிங்கிற நிகழ்வை நம் தமிழ்நாட்டை சார்ந்த தந்தி டிவி நேரடியாக போய் படம் எடுத்து வீடியோக்கள் போடுறாங்க இணையதளத்தில். அவங்க கூட ஒரு மீடியாவாக இருந்தாலும் அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மீடியாக்களும் சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும், மிகப்பெரிய பாதுகாப்பை தர வேண்டும். யா ஹஃபீஸ் யா அல்லாஹ், எல்லா மக்களையும் பாதுகாப்பவன் இறைவன் மட்டும்தான். அதனால் அந்த சமூக மக்கள், அந்த பலஸ்தீன காசா மக்களுக்காக நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தனிப்பட்ட முறையிலும் தஹஜ்ஜத் தொழுகையிலும் நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவருடைய துஆவை, அல்லாஹ்வுடைய அரிசியை தட்டி இந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதலையும், அன்றாட வாழக்கூடிய வாழ்வாதாரத்தையும், சாப்பிடுவதற்கு உணவுகளையும், தங்குவதற்கு வீடுகளையும், உடுப்பதற்கு உடைகளையும் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வழங்கி அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட நல்லோர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.